அவங்க அண்ணனுக்கு 11 பிள்ளைங்க, 9 பேர் இருக்காங்க. அவங்க மச்சினருக்கும் வந்து 6-7 பிள்ளைங்க. அப்போ நிறைய பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து விளையாண்ட வீடுன்றனால இந்த சைல்டு சைக்காலஜி அவருக்கு நல்லா தெரிஞ்சு. அந்த புதுசா பிறந்த பிள்ளைக்கு ஒண்ணு கொடுத்துட்டா அந்த மூத்த பிள்ளைக்கு மனசு வருத்தப்படும். அந்த சிம்பிள் சைக்காலஜி அவருக்கு தெரிஞ்சனாலதான் இன்னொரு செயின் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி 2 ஒரு தெருவுல வந்து 1-2 பேர் வீட்டுல குழந்தை இருக்கும். அப்ப 1-2 பேர் வீட்டுல தான் மத்தியானம் சோறாக்குவாங்க. மீதி பேர் வீட்டுல எல்லாம் வேலைக்கு வெட்டிக்கு போறவங்க சாயந்தரம் அவ்வளவு. அப்ப அந்த மத்தியானம் யார் வீட்டுல சோறாக்குறவங்களோ அவங்ககிட்ட போய் பிள்ளைச்சோறு கொடுங்கன்னு ஒரு சில்வர் கிண்ணம்னா இவ்வளவு பெருசு இருக்கும். அதுல கேட்டா இவ்வளவு சோறு எடுத்து வச்சு கொடுப்பாங்க. இப்ப நான் இதெல்லாம் கணக்குல வரல. எல்லாருமே வந்து சத்துணவுனா ஏதோ பிள்ளைகளுக்கு மட்டும் மத்தியானம் போட்டாரு. அவர் வயசானவங்களுக்கு சேர்த்து எங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாரு, எங்களுக்கு செருப்பு கொடுத்தாரு, எங்களுக்கு பல்பணி கொடுத்தாரு, ஸ்கூல் எம்ஏ வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன். இப்படி எல்லாம் வந்து லிஸ்ட் போட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எம்ஜிஆர் நல்லவர். ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னா ஏதோ சினிமா நடிகர்கள் சாப்பிட்றத ஆப்பிள் ஜூஸ், காஷ்மீர் ஆப்பிள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தா ரோட்ல தெருவில் போட்டு விற்கிற ஆப்பிளும் ஆரஞ்சும். இந்த மாற்றம் வந்து எப்போ வருதுன்னா எம்ஜிஆர் பீரியட்ல தான் ஹார்டிகல்ச்சர். திரைமொழி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா முனைவர் திருமதி ராஜேஸ்வரி செல்லையா மேடம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா உங்களை சந்திச்சதுல. ரொம்ப நாளா நான் உங்களோட பேசணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, 22 புத்தகங்கள் எழுதியிருக்கீங்கன்ற போது நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு சந்திச்சதுல மகிழ்ச்சி மேம். சமீப பாக்யராஜ் அவர்களோட சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு செயினை எடுத்துட்டு வான்னு சொல்லி. அந்த குழந்தைக்கு தெரியுங்களா எப்படி யோசிக்க? அதாங்க நான் சொல்றது. அவர் வந்து நம்மகிட்ட ஒரு செயின் இருக்கு போட்டு விடுவோம். அதெல்லாமா யார் இது வரைக்கும் யாராவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? ஒரு மிட்டாய்னா 2 பேருக்கு தம்பிக்கு பிச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. இந்த செயினை பத்தி அந்த பிள்ளை பெருசா யோசிக்க போதா? ஆனா அவரை பொறுத்தளவுக்கு கொடுக்கும்போது 2 பேருக்கும் சமமா கொடுக்கணும். இந்த குழந்தையும் வந்துருச்சு ஒண்ணு. இன்னொன்னு அது மனசுல ஏக்கம் வரும். அவனுக்கு ஏதோ கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கல. சும்மாவே செகண்ட் பேபி வந்தோன்னா ஃபர்ஸ்ட் பேபி ஃபீல் ஆகும், சபல பிள்ளை ஆயிரும். அவர் வீட்டுல நிறைய பிள்ளைங்க பிறந்த வீடு. அவங்க அண்ணனுக்கு 11 பிள்ளைங்க, 9 பேர் இருக்காங்க. அவங்க மச்சினருக்கும் வந்து 6-7 பிள்ளைங்க. அப்போ நிறைய பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து விளையாண்ட வீடுன்றனால இந்த சைல்டு சைக்காலஜி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த புதுசா பிறந்த பிள்ளைக்கு ஒண்ணு கொடுத்துட்டா அந்த மூத்த பிள்ளைக்கு மனசு வருத்தப்படும். அந்த சிம்பிள் சைக்காலஜி அவருக்கு தெரிஞ்சனாலதான் இன்னொரு செயின் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி 2. அது அப்சர்வர், நல்ல ஒரு நுண்ணறிவு உடையவர். சமூகத்தை கூர்ந்து கவனித்து அவங்களுடைய மனசுல இருந்து எடுத்து அந்த மனசை தனக்குள்ள வச்சிருக்காரு. இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கே ஒரு இன்ஸ்பைரா இருக்கும், நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படித்தான் அந்த காலத்துல நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அப்படிலாம் இல்ல, மனிதர்களை பார்க்கவே முடியல. இப்ப வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ்ன்ற பேர்ல மணி மேக்கிங், ஈஸி கோயிங், சொபிஸ்டிகேஷன் இதெல்லாம் தான் ஸ்மார்ட்னஸ். இன்னைக்கு உள்ள சோசியல் வேல்யூஸ் வந்து அப்படி நினைச்சுக்கிறது அப்படி இருக்குது. அவர் காலத்துல அந்த இவர்கிட்ட சொல்றாருல்ல, யார்கிட்ட, ஏவிஎம் சரவணன்ட்ட சொல்லுவாரு, நீங்க வெளியே உட்காந்து சாப்பிட்றதா இருந்தா எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுங்க, இல்ல உங்க ரூம்குள்ள போய் உட்காந்து சாப்பிடுங்க. இல்லைன்னா எல்லாருக்கும் கொடுத்தாச்சுன்றாங்க. அங்க பாருங்க லைட் பாய் எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கல. நீங்க பாட்டுக்கு இதை சாப்பிட்றதாவே மனசுக்குள்ள ஏங்கி நினைச்சுக்கிட்டு அந்த லைட் ஒழுங்கா, ஏன்னா லைட் ரொம்ப வெயிட், அது தூக்கிக்கிட்டு நடக்கணும். அவன் பாட்டுக்கு கீழே விழுந்துட்டான்னா இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்க சாப்பிட்றது, இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுங்க. சூப்பர். அந்த மாதிரி அவர் வந்து அந்த காலத்துல பகிர்ந்து உண்டால் பசியாருன்ற மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுதான் வந்து உயர்ந்த அறம் என்று போற்றப்பட்டது. இப்ப வந்து உங்க காசு பணத்தை நீங்க ஒழுங்கா பத்திரப்படுத்தி வச்சுக்கங்க எதிர்காலத்துக்கு. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கூட எல்லாம் செய்யாதீங்க. பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்த்து விட்டா போதும். உங்களுடைய எதிர்காலத்துக்கு, வயசான காலத்துக்கு உங்களுக்கு வேண்டிய பணத்தை வச்சுக்கங்க. அது போக நீங்க பிள்ளைகளுக்கு செய்ய போதும். இப்ப எங்களை மாதிரி இந்த 60+ வர்ற இதை பார்த்தா, பிளேட் எல்லாத்தையும் கொடுத்துறாதீங்க, உங்களுக்குன்னு வச்சுக்கங்க, பிளேட்டை கொடுத்துறாதீங்க, நாளைக்கு அவங்க பார்க்க மாட்டாங்க, உங்களை ஹோம்ல விட்டுருவாங்க, உங்களுக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அப்புறம் கொடுங்க அப்படின்லாம் இப்ப நமக்கு வந்து பிள்ளைகளுக்கே கொடுக்க வேணாம்ன்றாங்க. அந்த மாதிரி காலம் மாறி போச்சு. அதே மாதிரி எந்த பிள்ளையும் அம்மா அப்பாவை வச்சு பார்க்க வேண்டாம், அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, யாரோட டிபெண்டன்ஸ்ல இருக்க கூடாது அப்படின்லாம் இப்ப வந்துருச்சு இல்ல. இப்ப காலம் மாறிடுச்சு. எம்ஜிஆர் காலத்துல அப்படி இல்லை.
முதியவர்களுக்கு மத்தியான உணவு இந்த இது சத்துணவு போட்டார்ல, ஆமாங்க. அது வந்து நான் சத்துணவு போட்டியில ஓரங்க நாடக போட்டியில ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். அதனால எனக்கு அதை பற்றி நல்லா ஃபுல்லா ஸ்டடி பண்ணியிருந்தேன். பால்குடி ஓரளவுக்கு 4 மாசம் 3 மாசம் வரைக்கும் பிள்ளை பாலை மட்டும்தான் நம்பி இருக்கணும். வேற எதுவும் சாலிட் ஃபுட் கொடுக்கக்கூடாது. 4 மாசம் ஆன உடனே சத்துணவு மையத்துக்கு போனால் அந்த இவ்வளோ பெரிய சத்துமா உருண்டை கொடுப்பாங்க, நியூட்ரிஷன் பால்ஸ்னு. அதை அங்கேயே வச்சு ஊட்டி விடணும். வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் எம்ஜிஆர் பீரியட்ல எல்லாம் அங்கே போய் தான் ஊட்டணும். அப்புறம் அந்த பாக்கெட்டை கொடுத்தாங்க. இதுக வீட்டில் வந்து நல்லா புட்டை வச்சு வீட்டோட சாப்பிட்டு ஒரே நாளில் காலி பண்ணிருச்சுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நானும் சாப்பிட்டுருக்கேன். இப்போ சர்க்கரையெல்லாம் அதில் போட்டே இருக்கும். அப்படி 4 மாசத்துலேருந்து நியூட்ரிஷன் பால்ஸ். 2 வயசுல ஆயாமா வந்து கூட்டிட்டு போய் அங்க இருந்து 4 மணிக்கு திருப்பி கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுகளுக்கு பாட்டு, விளையாட்டு, சாப்பாடு, ஆமா எல்லாமே சத்துணவு மையத்துல கொடுத்துருவாங்க. அந்த சத்துணவு மையத்துல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவற்ற முதியவர்களுக்கும் மத்தியான சாப்பாடு உண்டு. இப்ப நம்ம சத்துணவு மையம் சத்துணவுன்னா பிள்ளைகளுக்கு போடுறதா தானே நினைக்கிறோம். கிடையாது. இப்பதானே ஜெயலலிதா பீரியட்ல கோயில்ல அன்னதானம் போடுறாங்க. அதுல அந்த ஆட்கள் எல்லாம் போய் வரிசையில உட்காந்துடுறாங்க. அப்ப வந்து கோயில் அன்னதானம் கிடையாது. அப்போ வீட்டுல வந்து கவனிக்க யாரும் இல்ல. மருமக வேலைக்கு போயிடுறா, சாயந்தரம் வந்துதான் உல வைக்கிறா, பகல்ல ஒன்றும் சாப்பாடு கிடையாது. ஒரு வெத்தலையை போட்டுக்கிட்டே அல்லது ஒரு காப்பி கீப்பி யாராவது கொடுத்தா வாங்கி குடிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. அப்ப கதை பேசிக்கிட்டே. அப்ப அவங்களுக்கு மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு சத்துணவு மையத்துல எம்ஜிஆர் போட்டார். யாருமே அவங்ககிட்ட வந்து கேட்கல எங்க அப்பாவுக்கு சாப்பாடு போடு, இல்ல எனக்கு அதெல்லாம் அசிங்கம். எங்க அப்பாவுக்கு சோறு போட வக்கில்ல அப்படின்னு சொன்னா அசிங்கம். இப்ப எல்லாம் வெளியே வரட்டி விட்டுறாங்க. அப்ப அப்படி கிடையாது. அப்ப எம்ஜிஆர் வந்து ஒரு ஆதரவற்ற முதியவர்களுக்கு மத்தியானம் அந்த ஏரியாவில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அல்லது ஒரு 10 பேர், 40 குழந்தைங்க, ஒரு 10 பெரியவங்க. பிள்ளைகள் இல்லையா, இறந்து போச்சு, அல்லது எனக்கு பிள்ளையே இல்லை, நான் ஒத்தையில, நான் எங்க வீட்டுக்காரர் இருந்தோம், அப்ப நான் மட்டும் இருக்கேன், அப்படியெல்லாம் இருந்தா உழைக்க தெம்பில்ல அப்படின்னா மத்தியான சாப்பாடு அவங்களுக்கு, ஒரு வேட்டி சட்டை. இந்த மாதிரிலாம் அவர் வந்து அந்த காலத்தினுடைய அறம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் செய்யணும். கொடைவெல்லாம் எல்லாம் இருந்திருக்காருங்க. ஆமா, யாருமே உதவுவாங்க. அப்ப பிள்ளைச்சோறுன்னு வந்து கேட்பாங்க. ஒரு தெருவுல வந்து 1-2 பேர் வீட்டுல குழந்தை இருக்கும். அப்ப 1-2 பேர் வீட்டுல தான் மத்தியானம் சோறாக்குவாங்க. மீதி பேர் வீட்டுல எல்லாம் வேலைக்கு வெட்டிக்கு போறவங்க சாயந்தரம் அவ்வளவு. அப்ப அந்த மத்தியானம் யார் வீட்டுல சோறாக்குறவங்களோ அவங்ககிட்ட போய் பிள்ளைச்சோறு கொடுங்கன்னு ஒரு சில்வர் கிண்ணம்னா இவ்வளவு பெருசு இருக்கும். அதுல கேட்டா இவ்வளவு சோறு எடுத்து வச்சு கொடுப்பாங்க. வெறும் சோறு. கொஞ்சம் அன்னப்பால் ஊத்தி கொடுங்கன்னா அந்த சோறு வடிச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி கொஞ்சம் ஊத்தி கொடுப்பாங்க. அப்ப அதை போட்டு நல்லா நொறுங்க பிசைஞ்சு பிள்ளைக்கு ஊட்டி விட்டுறலாம், குழந்தைக்கு. ஆமா, நம்ம வீட்டுல வந்து பழைய சோறு இருக்கலாம், நம்ம நைட் சோறு ஆக்கலாம், தண்ணி ஊற்றி வச்சிடலாம், காலையில நம்ம சோறு சாப்பிட்டுக்கலாம். அப்போ அந்த பச்சை பிள்ளைக்கு வந்து யார் வீட்லயும் பிள்ளைச்சோறு கொடுங்கன்னா இவ்வளவு சோறு, அது அன்னப்பால் ஊற்றி கொடுப்பாங்க. அது வந்து அந்த காலத்துல ஒரு சமுதாய அறம். எல்லாருமே எல்லாருக்கும் செய்யணும். அப்ப எம்ஜிஆர் வந்து குழந்தைகளுக்கும் சாப்பாடு போட்டாரு, வயசானவங்களுக்கும் சாப்பாடு போட்டாரு, இருக்கிறவங்களுக்கும் போட்டாரு, இல்லாதவங்களுக்கும் போட்டாரு. அப்படின்னு வயசானவங்களுக்கு வந்து ஆதரவு இல்லை அப்படின்னா அவங்களும் இங்க சாப்பிட்டுக்கலாம். இப்ப நான் இதெல்லாம் கணக்குல வரல. எல்லாருமே வந்து சத்துணவுனா ஏதோ பிள்ளைகளுக்கு மட்டும் மத்தியானம் போட்டாருன்னு, அவர் வயசானவங்களுக்கு சேர்த்து போட்டார். அதனாலதான் இன்றளவும் காலம் கடந்தும் அவரோட இப்போ அதெல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு ஒவ்வொரு லிஸ்ட் அவுட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு போய் ஏன் உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கும்னா, எங்க தாத்தா சாப்பிட்டாரு, நாங்க சாப்பிட்டோம், எங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாரு, எங்களுக்கு செருப்பு கொடுத்தாரு, எங்களுக்கு பல்பொடி கொடுத்தாரு, எங்களுக்கு ஃப்ரீ ஸ்கூல், எம்ஏ வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாங்க. அப்புறம் SC ST பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் ஃப்ரீ கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு வந்து பஸ் ஃப்ரீ பாஸ் இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ். இப்படியெல்லாம் வந்து லிஸ்ட் போட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எம்ஜிஆர் நல்லவர், அவர் எதுனாலும் நல்லா செய்வார், இப்படி 19 சொல்லுவாங்களே தவிர, ஆனா அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கு. அந்த லிஸ்ட் ஒருத்தங்களா பாக்குறாங்க, அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கு. அதனால எல்லாரும் எம்ஜிஆர் நல்லவர் அப்படின்னு. நீங்க லிஸ்ட் கேட்டா நாங்க கொடுப்போம். எம்ஜிஆர் ஆட்சியில என்னென்ன சாதனைகள் நடந்துச்சு, எந்தெந்த வகையில தமிழ்நாடு ஃபர்ஸ்டா இருந்துச்சு அப்படின்ற லிஸ்ட் எங்க கிட்ட இருக்கும். ரிசர்ச்சர்ன்ற முறையில நாங்க வச்சிருக்கோம். அவங்க வந்து they felt எம்ஜிஆர் is a good person அப்படின்னு. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் இன்றளவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, அந்த விஷயத்தை பத்தி பேசினா எம்ஜிஆர் அவர்கள் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு எது? அதாவது எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அரிசி, பருப்பு, மண்ணெண்ணெய் அல்லது விறகு, இது வந்து விலை உயரவே இல்லை. வெங்காயம் சரியா, ஒரு சோறாக்கி ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். பசி இல்லாத ஒரு சாப்பாடு. இப்போ வந்து வெங்காய விலை ஏறி இருக்கேன்னு நிதி அமைச்சர்கிட்ட கேட்டா
we don't use onions அப்படின்னுது. யாரும் use பண்ணா சாப்பிடு. எவ்வளவு திமிரான பதில் அது. உங்களுக்காக இல்ல இந்த பட்ஜெட், மக்களுக்கான பட்ஜெட். அப்ப மக்கள்ல எது விலை குறைச்சிருக்கணும், எது கூட இருக்கணும். இப்ப என்ன பண்ணிடுறாங்க, ரா மெட்டீரியல் எண்ணெய் வித்துக்கள்ல நிலக்கடலை எள்ளுன்னு வரும்போதே டாக்ஸ் போட்டுறாங்க. உணவு பொருள் வந்து பாக்கெட்ல தான் டாக்ஸ், லூஸ்ல என்ன வாங்கினா டாக்ஸ் கிடையாதுன்னு. நீங்க லூஸ்ல வாங்கினாலும் பாக்கெட்ல வாங்கினாலும் அவன் எள்ளுக்கும் நிலக்கடலைக்குமே டாக்ஸ் போட்டுறாங்களே, அங்கேயே டாக்ஸ் போட்டுறாங்க. எம்ஜிஆர் பீரியட்ல வந்து அரிசி, மண்ணெண்ணெய், விறகு, பருப்பு, வெங்காயம் இத்தனையும் வந்து விலை கூடாம அவர் பார்த்துக்கிட்டார். கண்ட்ரோல் என்ன கூடாமனா மத்திய அரசு விலையை ஒசத்துச்சு ஒவ்வொரு முறையும். அப்ப கூட அவர் விலையை உயர்த்தல. இப்ப இந்த பெட்ரோல் விலை கூடுதுன்னு மத்திய அரசு குறைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். உடனே அவங்க சொல்லுவாங்க மாநில அரசு குறைக்கட்டும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் இல்லை. இவர் வந்து விலையை உயர்த்தினாம மத்திய அரசினுடைய விலை உயர்வை கூட தான் பேர் பண்ணிக்கிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு அஷோர்டு அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் சின்ன சின்ன வேலை வாய்ப்பு. இவங்க வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாரா, டேம் கட்டினாரா அப்படின்லாம் ஒரு மாதிரி லூசுத்தனமா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேள்வியெல்லாம் ரொம்ப அர்த்தமற்ற கேள்வி. ஏன்னா சின்ன சின்ன வகையில ஹார்டிகல்ச்சர், அதாவது பழப்பண்ணைகள் வைத்தல், சின்ன மரங்கள் தான் வரும் ஆனா பழங்கள். அந்த மாதிரி இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு ரோட்லயே அந்த சப்போட்டா கிடைக்குது, மாதுளம்பழம் கிடைக்குது, ஆப்பிள், ஆரஞ்சு, கொடிமுந்திரி எல்லாம் சீச்சின்னு கிடைக்குது. முன்னாடி இதெல்லாம் வந்து ரிச்மேன்ஸ் டயட், ஒரு வசதியானவங்க மட்டும் சாப்பிடுற ஒரு பழங்களா இருந்து. ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னா ஏதோ சினிமா நடிகர்கள் சாப்பிடுறத ஆப்பிள் ஜூஸ், காஷ்மீர் ஆப்பிள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்தா ரோட்ல தெருவுல போட்டு விற்கிறான் ஆப்பிளும் ஆரஞ்சும் இல்லையா, எளிய மக்கள் கூட சாப்பிடுற அளவுக்கு. அந்த மாற்றம் வந்து எப்ப வருதுன்னா எம்ஜிஆர் பீரியட்ல தான் ஹார்டிகல்ச்சர்னு ஒரு இதே வருது. அந்த பழப்பண்ணை வைத்தல்னு, வானம் பார்த்த பூமியில எல்லாம் கொஞ்சம் தான் தண்ணி கிடைக்கும் அப்படின்னா ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சினா போதும், இந்த மரங்கள்லாம் நல்லா செழிப்பா இருக்கும், ஒரு காய் கனி வர்க்கங்கள் கொடுக்கும். அப்புறம் செரிகல்ச்சர், பட்டு நூல், அந்த புழுக்கூடு, அதுக்கு வந்து வித்துக்கூடுன்னு சொல்லி அதுக்கு விதை தயாரித்தல் மாதிரி அந்த மாதிரி பண்ணைகள்லாம் நிறைய வச்சு தமிழ்நாடு ஸ்டுட் ஃபர்ஸ்ட் இன் செரிகல்ச்சர் இன் த நேஷன். அப்படி தேசிய அளவில் வந்து பல சாதனைகள். மின்சாரத்துல வந்து தமிழ்நாடு தொடர்ந்து பரிசு வாங்குது. மின் உற்பத்தி வந்து அவர் வரும்போது மின்சாரம் அவ்வளவா கிடையாது, ஆனா எல்லா வீட்டுக்கும் ஒரு லைட் கொடுக்குறாரு. இந்த ஒரு ப்ரொஃபசர் சுந்தரம்னு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் சொல்லுவாரு, மேடம் முன்னாடி எங்க வீட்டுல மட்டும்தான் லைட் இருக்கும், ஒரு நாள் பஸ்ஸை விட்டு இறங்கி போறேன், பிள்ளைங்க படிக்கிற சத்தம் கேட்குது, என்னன்னு பார்த்தா எல்லா வீட்டுக்குள்ள உட்காந்து சத்தம் கேட்குது, லைட்ல உட்காந்துக்கிட்டு எல்லாம் கத்தி கத்தி ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்ற. அப்போ இந்த பிள்ளைகள்லாம் ஒரு இடத்துல வந்து உட்காந்து அந்த முதலாளி வீட்டாளுங்க, நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போறப்பல அப்படின்னுவாங்க. தெருவிளக்கெல்லாம் அப்ப யாது தெருவுக்குள்ள விளக்கு, அந்த பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ், அப்புறம் அந்த பெரிய தனக்காரர் வீடு, மணியக்காரர் வீடு, அவங்க வீட்டுலதான் லைட் இருக்கும். அந்த பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ் அல்லது அந்த சமுதாய கூடம் அந்த இடத்துல லைட் இருக்கும். அங்க போய் எப்படி பொம்பளை பிள்ளைய உட்காந்து படிக்க முடியும்? வேணும்னா பசங்க போய் படிக்கலாம். அதுவும் வந்து எளியவர்கள் போய் படிச்சா அதை வலியவர்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரி ஒரு சின்ன பையன் இல்லாத பையன் படிக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க. இவன்லாம் படிக்க போயிட்டு அப்புறம் மாடு மேய்க்கிறது யாரு, நம்ம பிள்ளை உட்காந்து மாடு மேய்க்குவான் அப்படின்ற கேள்வி வந்துச்சு. ஆமாங்க. அதனால இவங்களுக்கு வீட்டுல லைட்டு கொடுத்துட்டா, வீட்டுக்கு ஒரு விளக்கு போட்டாரு. அந்த மாதிரி செரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், கரும்பு சூப்பர். கரும்பு விவசாயம் வந்து அப்பதான் டாப்ல வருது. எம்ஜிஆர் வந்து கரும்பு விவசாயம், இப்ப விவசாயம் வந்தாலே விவசாய பணிகளுக்கு ஆட்கள் வேலைக்கு போயிருவாங்க. பிள்ளைங்க மத்தியானம் ஸ்கூல்ல சாப்பிட்டுரும், இவங்க காலையில போயிட்டு சாயந்தரம் வரலாம், தைரியமா போயிட்டு வரலாம். கரும்புல வந்து சர்க்கரை உற்பத்தியில வந்து முதலிடத்துல இருக்கு இந்தியாவிலேயே. நெல் உற்பத்தியில வந்து 2ஆம் இடத்துல இருக்கு. ஏன்னா பஞ்சாப் நெல் நம்மளை பீட் பண்ணிருக்கு. இங்க 17 ஹெக்டேர் நிலம் விவசாயம் பண்ணது எம்ஜிஆர் பீரியட் 10 ஆண்டுக்குள்ள 70 லட்சம் ஹெக்டேர் ஆயிடுச்சு. அவ்வளவு இடமும் வந்து பண்படுத்தப்பட்டு நெல் விவசாயத்திற்குரிய இடமாக மாற்றப்படுது. தரிசு நிலம்ன்றதே கிடையாது. அப்புறம் நல்ல இந்த 5 ஆண்டு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தார், கிராம 5 ஆண்டு திட்டம். இது நம்ம நாட்டுக்குத்தானே கொண்டு வர்றோம், இவர் கிராமத்துக்கு கொண்டு வர்றாரு. யோசிக்கிறாரு பாருங்க, இந்த கிராமத்து மக்களுக்கு வேண்டியது செய்யணும். அவர் சொல்றாரு, நான் போற இடத்துல எல்லாம் யாரும் மாட மாளிகை கூட கோபுரங்கள் கேட்கல, பாதுகாக்கப்பட்ட குடிநீர், நல்ல குடி தண்ணி கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க அப்படின்ட்டு அவர் உடனே போர்வெல் போடுறாரு. ஐயோ நிலத்தடி நீர் போகுது வருதுன்னு இப்ப சொல்லுவாங்க, அவன் குடிக்க தண்ணி இல்லாம இருக்கு.
ஒரு சின்ன பையன் ஒரு லெட்டர் எழுதுறான், எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு, எங்க அம்மா நைட்டு தண்ணி எடுக்க போயிடுறாங்க, எங்க அப்பா அசலூர்ல வேலை பார்க்குறாங்க, நான் எங்க பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு. ஒரு சட்டம் கொண்டு வர்றாரு, ஒரு ஆணை பிறப்பிக்கிறாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் 7 கிலோமீட்டருக்குள்ள தான் வேலை பார்க்கணும். அதாவது சாயந்தரம் ஆனா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடணும். இந்த மாதிரிலாம் யார் யோசிப்பா? நம்ம இப்ப இன்னைக்கு பணம்னா, நீ வந்து அமெரிக்காவுல இரு, நான் இங்க இருக்கேன், நீ அங்க இருந்து சம்பாரிச்சு சம்பாரிச்சு அனுப்பிச்சிடு. போதும், எனக்கு அது போதும், நீ என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லைன்ற காலம் இது. இப்ப நினைச்சா அது முட்டாள்தனம் மாதிரி தெரியும். ஆமா. காலம் மாறும்போது. ஆனா அந்த காலத்துல அந்த சின்ன பையன் ஏன் பயப்படுறான் அப்படின்னா, பகல்ல எல்லாம் அந்த ஊர்க்காரங்க தண்ணி எடுப்பாங்க. அது கொஞ்சம் ஊறத்தான் ஒரு டப்பால மோந்து குடத்துல ஊத்தணும். அப்போ ஒரு 2 குடம் எடுத்துட்டு வந்தா தான் ஒரு குடம் குடிக்க, ஒரு குடம் உலை வச்சு சோறாக்குறதுக்கு, குழம்பு ஏதோ வைக்கிறதுக்கு உதவும். குளிக்க கொள்ளலாம் முடியாது, குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி இருக்காது. அப்போ இந்த அசலூர்காரங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டு 12 1 மணிக்கு போவாங்க. அவங்கெல்லாம் தண்ணி எடுத்து முடிச்சு படுக்க போன பிறகு 4 மணிக்கு எந்திரிச்சு வந்துருவாங்க. இவங்க 1 மணி 2 மணிக்கு 2 பேர் 3 பேரா சேர்ந்து போய் அங்க கோரி ஊத்தி அந்த குடத்தை 2 தடவை போய் தூக்கிட்டு வரணும். அதுக்கு 2 மணி நேரம் ஆயிரும். அப்போ இந்த பையனுக்கு பயமா இருக்கு, அப்பா வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்றாரு, அந்த 5 ஆண்டு திட்டம் கொண்டு வந்து எல்லா ஊர்களுக்கும் தெருக்களுக்கு சாலை, அப்புறம் அந்த இது போர்வெல், மேல பாதுகாக்க குடிநீர், அதுல இருந்து குழாயில தெருவா ஒரு குழா, அது போக துணிகினி துவைக்கிறதுனா நீ அடிவைப்பில் அடிச்சு துவைச்சுக்க, அதுக்கு குடிக்கிறதுக்கு இந்த குழா தண்ணியை வச்சுக்கோ. அப்புறம் இது மயானத்துக்கு பாதை, மயான பாதைன்றது ஒரு பெரிய பிரச்சனை. தலித் மயானம்னு ஒண்ணு இருக்கும், சாதி ஆதிக்க சாதி மயானம் ஒண்ணு இருக்கும். இதுக்கு இருக்க பாதையில இவங்க யூஸ் பண்ண முடியாத அப்படிலாம் இருந்துச்சு பாதை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கான அடிப்படை தேவைகளையும் அவர் நிறைவேற்றாரு. 5 ஆண்டு திட்டம்னு போட்டு இப்படி ஒவ்வொன்றும் அவர் பார்த்து செய்யறாரு. அந்த சமயத்துல வந்து மின்சார உற்பத்தி, கரும்பு உற்பத்தி, நெல் உற்பத்தி, ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு 5 6 சொல்லிட்டேன். தமிழ்நாடு ஸ்டுட் ஃபர்ஸ்ட். நம்ம இன்னைக்கு வந்து சுயநிதி கல்லூரி படிச்சு இன்ஜினியர் ஆனது எம்ஜிஆர் காலத்துலன்றது மட்டும்தான் திரும்ப பேசுறோம். பணக்கார விஷயங்களை தான் நம்ம பேசுறோம். ஆனா இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. சாதாரண குடும்பங்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு பண வசதி, தன்னிறைவு பெற்ற குடும்பங்களாக மக்கள் இருந்தாங்க. தன்னிறைவு பெற்ற வசதியுடன் கிராமங்கள் இருந்தன. அப்புறம் அதுதானே ரிஃப்ளெக்ட் ஆகும் டவுன்ல. அடுத்தடுத்த கட்டத்துக்கு அதே மாதிரி நகரத்துக்கும் 5 ஆண்டு திட்டம் கொண்டு வர்றாரு. நகர அமைப்பு, நகர வசதிகள் அப்படின்னு எல்லாமே அவர் செய்யாததே கிடையாது. திருக்குறளில் இல்லாதது இல்லைன்ன மாதிரி எம்ஜிஆருடைய நற்செயல்கள், மக்களுக்கு செய்த தொண்டுகள்ல இல்லாததே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு பண்ணியிருக்காரு. கண்டிப்பா.